கேரள மாநிலம் பாலக்காட்டில் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக சென்ற கார் சாலையை கடப்பதற்கு நின்றிருந்த கல்லூரி மாணவி மீது அதிவேகமாக மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, அந்த மாணவியின் நிலை தற்போது என்ன? விவரங்கள். சுபா, கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மன்னார்காடு என்ற பகுதியைச் சேர்ந்து பவிஷா, 17 வயது பவிஷா அந்த பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில முதலாம் ஆண்டு படித்து வர்றாரு. இன்று வழக்கம் போல கல்லூரிக்கு செல்வதற்காக பேருந்திற்காக சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார். அந்த சமயத்துல பார்த்தோன்னா சாலையின் மறுபுறம் பார்த்தோன்னா ஒரு கார் கட்டுப்பாட்டிலிருந்து அதிவேகமாக சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த பவிஷா மீது மோதிய வேகத்தில் பவிஷா பல அடி தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டார். இதனை அடுத்து பார்த்தா அந்த பகுதி மக்கள் பவிஷாவை அழைத்து சென்று மருத்துவமனையில தற்போது சிகிச்சை பெற்று வர்றாரு. தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலை எதுவும் இல்லை என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. மன்னார்காடு பகுதி காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.